என்னம்மா பண்ற? இருக்கிறமா இங்க வந்து வாங்கினா விலை அதிகமா இருக்குது. அந்த கிராமத்துக்கா போயிட்டு வாங்கிட்டு வந்தா கம்மியா இருக்குதுமா. இந்த புடலங்க இன்னும் இந்த அளவுக்கு ஏற்கனவே சமைச்சிட்டோம். அதுவே 20 ரூபா. இங்கே இருந்தா 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்கணும். கண்டிப்பா. அதனால அந்த கிராமத்துக்கா போனா கீரைய 3 கட்டு ஒரு கட்டை வந்து 3 ஆக்கி விற்கிறாங்க. அங்க வந்து ஒரு கட்டு அவ்வளோ பெரிய கட்டு 3 கட்டு மாதிரி இருக்குதுமா அந்த கட்டு. இங்க வந்து 3 கட்டு வந்து ஒரு கட்டை 3ஆ பிரிச்சுடுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க 30 ரூபா 90 ரூபா கொடுத்து வாங்குறதாகுது. அங்கே போனால் வெறும் 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரோம். அதனால எங்கள் மாப்பிள்ளை போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்தார். இப்போ சொல்லிட்டு போயிடுவார் அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. கிராமத்தில் வந்து ஒரு ரோட்லேயே வச்சுன்னு விற்கிறாங்க. நல்லா இருக்குது. புடலங்காய், பாவக்காய், பீரக்கங்காய், கீரை, கத்திரிக்காய் எல்லாம் லைனாக கட்டி கூறு கட்டி விற்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே போனால் நல்லா இருக்குதுமாப்பா. காயெல்லாம் போய் வாங்கிட்டு வராங்க பசங்க. பாவக்காய் கூட அந்த பாட்டி வந்து ரொம்ப மோசமா இருந்தது நிலைமை. ஆனா அந்த பாட்டி சொல்லிச்சு தண்ணி வந்து இல்லாம சுண்டி போச்சான். அது அப்படியே சூப்பரா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு பாவக்காய். அரிஞ்சா பச்சை பச்சை நல்லா இருக்கு. பாவத்துக்கு மேல வந்து வதங்கின மாதிரி இருக்குது. ஆனா உள்ள நல்லா இருக்குது. வீடியோல பைரவி வந்து ஓடுது. பைரவி யாரோ வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஓடியாந்தது யாருமே கிடையாது. நம்ம வந்து பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டா உள்ள. அவ இல்லாத உன்னோட வீடியோவே இருக்காது. ஆமா அம்மா ஏதோ பண்றா அதனால ஓடியாந்துருச்சு குறுக்குல போயிட்டா. இப்போ இது புடலங்காய் நெருக்கி அரிசி போட்டு வந்துக்கிற அடுப்புல இதை வந்து நெருக்கி எடுத்துன்னு போய் பொரியல் பண்ண போறேன். இந்த பொரியல் எப்படி பண்ற? அதுக்கு முன்னா வந்து மிளகாத்தூள் போட்டு பண்ணுவேன். இப்போ வந்து மிளகாத்தூளே கிடையாது. பசங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு பண்ணதான் பிடிக்கும்துங்க. பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் துருவி போட்டு பண்ணா நல்லா இருக்குது. சரிம்மா. வாஷிங் மிஷின் போடுன்னு சொன்னேன். அதை போடவே இல்லை. அப்படியே கிடக்குது. இது அம்மா வந்து போட ரெஸ்ட் எடுன்றீங்க. நான் எப்படி எடுக்கிறது மனசே இருக்க மாட்டேங்குது. நான் போட்டேன். அப்புறம் தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்காத அப்படியே இருக்குது. எல்லாமே நான் செய்தாதான். அப்போதான் எனக்கு வேலை எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போ தான் நம்ம குளிச்சுட்டு என் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும். அதுதான் எனக்கு முக்கியம். காலையில் பாத்திரம் இருந்ததுன்னா தேய்ப்பேன். இல்லை பசங்க தேய்ச்சிட்டாங்கன்னா விட்டுருவேன். வாஷிங் மிஷினும் தண்ணி கொண்டு வைக்கிறது எனக்கு தான். சமையல் வேலை அவங்க பண்ணிடுவாங்க. அரிசி ஊற வச்சுருவாங்க. அதுக்கு வந்து நான் உழவு ஊற்றி வச்சு அதை கொதிக்க அது அரிசி கழுவி நான் போட்டுடணும். அதை வடிக்கிறதுக்கு அவங்க வருவாங்க. காய் நெருக்கி கொடுத்துடணும். வெங்காயமெல்லாம் அவங்க நெருக்குவாங்க. முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்ச உடனே காய் போட்டுருவேன். இது தண்ணி கொஞ்சம் வைக்கிற வேலை இப்போ என் வேலை. அது முடிச்சுட்டுன்னா அப்புறம் எனக்கு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுன்னா அதோட என் ரெஸ்ட்டு தான். இப்போ தான் ஒரு தடவை குலோப் ஜாமுன் செய்தாங்க. இப்போ நீ எனக்கு செய்து கொடு. ஒரு நாள் கூட நீ செய்ய மாட்டுற அப்படின்னு என்ன கேட்குறாங்க. இன்னைக்கு செய்யலான்னு இருக்கிறேன். வந்து நினச்சிட்டு வடிகட்ட சொல்ல போட்டோம்னா நமக்கு ஒரு ஆள் தேவைப்படாது. அது பாட்டு நிற்கும். அப்படியே நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இல்லைன்னா அப்படியே வழிக்கிட்டு உள்ள போயிருக்கா. வழிக்கணும் உள்ள போகும். இது ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்கிறேன். அப்படியே வச்சு ஊற்றிட்டோம். நேற்றா சபினா போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சேன். அதனால இன்னைக்கு சும்மா வெறும் தண்ணி விட்டு கழுவிட்டு அப்படியே வடிகட்டுறேன். நாளைக்கு உங்களோட பிறந்த ஊருக்கு போறீங்களோ? ஆமா. சித்ரா பையன் பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி சுற்றுறாங்க. வீடு குடும்பம் போகிறாங்களாம். அதனால வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் அன்னைக்கு போகலான் இருக்கிறேன். அப்போ வந்து உங்கள் ஊரை சுற்றி காமிச்சிருவோம். எங்கள் ஊரை போய் பார்த்துட்டு வரலான் இருக்கிறேன். காலையில் போகலாம் அப்படின்னு இருக்கிறேன். தெரியல எப்போ எந்த அளவுக்கு சாத்தியம். பசங்க எப்போ கிளம்புவாங்கன்னு தெரியல. காலைல போனால் தான் சுற்றி பார்த்துட்டு பேசிட்டு வரலாம். இதுக்கு போனால் விசேஷத்தை பார்த்துட்டு கூட வந்துடுவோம். பாப்பா ட்ரை பண்ணுவோம். ஊரை சுற்றி காமிப்போம். ஆனால் என்ன பயங்கர வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம் வெயில் எங்கேயுமே வெயில் தான். அதுவும் வேற மழை பகுதியே ரொம்ப வெயிலாக இருக்கும். சொல்லுவா இப்போ இது உள்ள தண்ணி கொதிக்க வைக்கிறேன்னா அந்த உப்பு தண்ணி வந்து அப்படியே போய் படிஞ்சு போகுது. அது தேய்க்காம விட்டோம்னா அது அப்புறம் விடவே விடாது. அதை முதல்ல தேய்ச்சிட்டு தான் தண்ணி கொதிக்க வைக்கணும். அப்படியே தேய்க்கூடாது. உங்களுக்கு விட்டுறக்கூடாது. நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு தண்ணி கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்கோம். மற்றவங்க எல்லாம் ஆரோ ஃபில்டர் அப்படின்னு போயிட்டாங்க.
பசங்களுக்கு வந்து பயமா இருக்குமா, அதுக்கு நம்மளும் அதை மாறிக்கலாமா? மாறிக்கலான்றாங்க. எப்படி சாப்பிடுமோ எனக்கு தெரியலம்மா. இப்போ வந்து தேங்காய் போட்டால் தான் பசங்களுக்கு பிடிக்கும். அதனால தேங்காய் உரிச்சு இப்போ தான் உடைக்கிறேன். காய் வெந்து போச்சு. இந்த துரி எடுத்துட்டு வந்து போட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். சின்னதா இருக்கிற இது போதும், பெருசு வேண்டாம் நினைக்கிறேன். இதுலயே கொஞ்சோண்டு தான் போடணும், நிறைய போடக்கூடாது. வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சா? வாஷிங் மிஷின் இப்போ தான் கம்ஃபர்ட்டில் ஊற்றிருக்கிறேன். அது முடிஞ்ச உடனே போடணும். ரொம்ப லேட் ஆகுது. அது வந்து வாஷிங் மிஷின் வந்து நம்பர் மாறிக்கிட்டே இருக்குது. அதான் பசங்களை வந்து கம்பெனிக்காரருக்கு ஃபோன் பண்ண சொல்லிங்கிறேன். ஒரு வாரமாக அந்த மாதிரி மாறி போச்சுமா. என்ன ஆச்சுன்னு தெரியல. வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சாம்மா? வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சு. துணி எடுத்து போய் வெளில காய போட்டு வரப்போறேன். சரி கிளம்பு. இப்படியே கையிலே தூக்கின்னு போகாத, பக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போ. பக்கெட்ல 2 பக்கெட் துணி நிறைய இது மடிச்சு வச்சுக்கிறேன். இப்போ பசங்க எடுத்து ஒழுங்கா மடிச்சு அந்த பீரோவில் வைப்பாங்க. அது வரைக்கும் இதில் கையில் எடுத்து போறேன். இதே திருப்பி போட்டாதான் வெளுக்காது துணி. இங்க மரம் நிழலா தானே இருக்கு, என்னத்துக்கு திருப்பி கிடக்குறேன்? எங்க போட்டாலும் சரி அதை வெளுத்து போயிடும் அந்த துணி. இப்படி திருப்பி பாரு அந்த துணி. சரி, வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் குளிக்கணும், சாமி கும்பிடணும், சாப்பிடணும், எல்லா வேலையும் இருக்கு. இன்னும் வேலைகள் இருக்கா? குளிக்கணும், சாமி கும்பிடணும், அவ்வளவுதான். சாப்பிடணும். சாப்பிடுறது வந்து நமக்காக, அது வேலை கிடையாது. சரிதான். அப்புறம் இங்க பெருக்க போற போல. ஆமாம், தோட்டம் நிறைய குப்பை சேர்ந்து போச்சு. பயமாக்குது ராத்திரிலாம் வந்து துணி எடுக்கிறதுக்கு. அதனால் பெருக்கி விட்டா க்ளீனாக இருக்கும். 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு பெருக்கி. பெருக்கலான்ட்டு வந்திருக்கிறேன். அம்மா, பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆமாப்பா. கடகடன் முடிச்சிட்டு வா, எனக்கும் வேலை இருக்கு. சரி, நானும் வீட்டுக்குள்ள போய் பெருக்கி முடிச்சுட்டு குளித்து விட்டு வருகிறேன். நீயும் அப்புறம் சுடு தண்ணி போட்டு வைக்கிறேன், போய் குளிச்சுட்டு வந்துரு. சாப்பிட்டுலாம். மத்தியானம் 12 மணி ஆக போகிறது. எங்க அம்மாவுக்கு முடியல, வேர்த்து போச்சு இதுக்குள்ள. இல்லம்மா? ஆமாம், கஷ்டமாக தான் இருக்கும் வேலைன்னா. கார்டன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெருக்கியாச்சு. பெருக்கிட்டு வந்து எரிச்சாச்சு. இப்போ தான் பார்க்கவே வந்து ஒரு அளவுக்கு சூப்பராக இருக்கு. ஃபுல் நீட் அண்ட் க்ளீன் ஜாப் வந்து பண்ணியாச்சு. நாங்கள் விசிட்டுக்கு வந்திருக்கோம். சூப்பர்வைசர் நாங்கள். நல்லா பண்ணியிருக்கீங்களா? இந்த கிரெடிட் கோஸ் டு யாரு? அம்மாவும் என் சகோதரிக்கும். ஆமா, பெருக்கிட்டு எல்லாம் எரிச்சாச்சு. என் பையன் வந்து சொல்லிட்டா ஓகேன்ட்டா. பை ஓகே தான் பையோ. ஓகே சொல்லுது பையோ, விட்டா போதும் ஓடிடுவாங்க. சரி போலாம் வா. மகேந்திரன்